திருவளர் புலர்காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 14ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். செல்வம் என்கின்ற விஷயத்தை பார்த்து வருகிறோம். ஆக்கம் கருதி முதல் இலக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். இது வள்ளுவ பெருந்தகை கூறிய ஒரு விஷயம். இங்கேயும் ஆக்கம் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆக்கப்படுவது ஆக்கம். உருவாக்குவதற்காக என்று நினைத்து முதலீடு செய்து மூலதனத்தை இழந்துவிடக்கூடாது என்பதே கருத்து. பலருக்கும் கடனுக்கும் சொத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் கடனை சொத்தாக நினைத்து அல்லது செலவை சொத்தாக நினைத்து அதில் பணத்தை இழந்து கொண்டிருப்பார்கள். உதாரணமாக சொல்லுவது என்றால், ஒரு கார் வாங்குகிறோம் என்றால் அந்த காரை ஒரு சொத்தாக நினைத்து வாங்குகிறார்கள். ஒரு வீடு வாங்கும் பொழுது அந்த வீட்டை சொத்தாக நினைத்து வாங்குகிறார்கள். சொத்து என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது. அது நம்முடைய பாக்கெட்டிற்கு பணத்தை கொண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். பாக்கெட்டிலிருந்து எதெல்லாம் பணத்தை எடுத்து கொண்டிருக்கிறதோ அவை எல்லாம் கடன்கள். இதை பற்றி ரிச் டாட் புவர் டாட் புத்தகம் படித்தீர்கள் என்றால் இதை பற்றிய ஆழமான புரிதல்கள் ஏற்படும். கடன் என்பதில் நல்ல கடன் கெட்ட கடன் இருக்கிறது. தொழில் செய்வதற்காக, ஒரு தொழிலை மேம்படுத்துவதற்காக நாம் கடன் வாங்கினோம் என்றால் அந்த கடன் நம்மை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லும். பெரிய முயற்சிகளை நம்மால் செய்ய முடியும். ஆனால் அதே கடன் ஆடம்பர செலவுகளுக்காகவும் மாதாந்திர செலவுகளுக்காகவும் வாங்கப்படும் பொழுது அது நம்மை மூழ்கடித்து காணாமல் செய்துவிடும். பலரும் கிரெடிட் கார்டு இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக கணக்கு வழக்கில்லாமல் செலவு செய்து இஎம்ஐ போன்ற விஷயங்களில் மாட்டிக்கொண்டு பெனால்டி, இஎம்ஐ, லேட் ஃபீ என்று பல விதங்களிலும் பணத்தை இழந்து கொண்டிருப்பார்கள். மீன்ஸ் இருப்பது தவறல்ல, கிரெடிட் கார்டு தவறல்ல, இஎம்ஐ தவறல்ல, கடன் தவறு அல்ல. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே அது சரியா தவறா என்று முடிவு செய்யப்படும். பொதுவாக பணத்தை நேரடியாக நாம் கையிலிருந்து செலவு செய்யும் பொழுது அதனுடைய அருமை நமக்கு தெரிந்திருக்கும். அதே பணம் டிஜிட்டல் முறையில் பரிவர்த்தனை செய்யப்படும் பொழுது நாம் பேலன்ஸ் என்ன இருப்பதே என்று தெரியாமலே கூட பல சமயங்களில் செய்து விடுவோம். பணம் போகிறது என்ற அந்த முக்கியத்துவம் நமக்கு தெரியாமலே போய்விடும். எனவே முதலீடு செய்யும் பொழுதும் திட்டமிட்டு முதலீடு செய்ய வேண்டும். நாம் வாங்குகின்ற கடன்
நம்மை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதே போல் நம்மிடம் பணம் தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது. பணவீக்கம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சாதாரணமாக அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கும் 6% பணவீக்கம், 7% என்று. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. நாம் வாங்கக்கூடிய பொருட்களை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்றால் 10-12% அளவிற்கு இந்த அப்ரிசியேஷன் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கன்சியூமர் பொருட்களில் பார்த்தால் ஏற்றம் என்பது பெரிதாக தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கொண்டிருக்கும். சொத்துகளில் அப்படி இல்லை. திடீரென மாற்றங்கள் நிகழ்ந்து சராசரியாக பார்க்கும் பொழுது 10-12% உயர்ந்து கொண்டே செல்லும். இப்போ நாம் பணத்தை வெறுமனே வைத்திருந்தால் அது தன்னுடைய மதிப்பில் சராசரியாக 10% இழந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். இன்று 100 ரூபாய் எடுத்து ஒரு பீரோவுக்குள் நீங்கள் வைத்து விடுகிறீர்கள். 5 ஆண்டுகள் கழித்து அதை எடுத்தால் அதனுடைய மதிப்பு 50 ரூபாய்க்கும் குறைவாகவே இருக்கும். எனவே நாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட நம்முடைய பணம் நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படியான முதலீடுகளை நாம் தேர்வு செய்து அவற்றில் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் அல்ல. பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் சாதாரண படிப்பறிவு இல்லாதவர்கள் கூட உள்ளே நுழைந்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கற்றுக்கொள்ள முடியும். எக்காரணம் கொண்டும் பணத்தை தூங்க விடக்கூடாது. பணம் என்பது வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். இதை உங்களுடைய சிந்தனைக்கு இன்றைக்கு கொடுக்கிறேன். இதை பற்றி நாம் அடுத்த வகுப்புகளில் மேலும் பார்க்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உரையில் உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் சிட்ரஸ் பழங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் அவருடைய உரையை கேட்கலாம். வணக்கம். இயற்கை மருத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இயற்கை மருத்துவம் என்றால் நேச்சர் கியூர், நேச்சுரோபதி, பிரகிருதி சிகிச்சா. இதுக்கு முந்தைய ஒரு பதிவில் திராட்சையை பற்றி பார்த்தோம், கேட்டு பயன்பெறுங்கள். இப்பொழுது ஆரஞ்சு பழங்களை பற்றி பார்க்கிறோம். நீங்கள் ஆரஞ்சு பழம் என்ற உடனே சிகப்பாக இருக்கக்கூடிய ஆரஞ்சை மட்டும் நினைத்துக் கொள்வீர்கள். இனிமேல் அப்படி நினைக்காதீர்கள். ஆரஞ்சு என்று சொன்னால் அந்த இனத்தில் உள்ள அனைத்தையும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆரஞ்சு வகை பழங்களுக்கு இன்னொரு பெயர் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். சி வைட்டமின் உள்ள பழங்கள். மேலே தோலை பிரிச்செடுத்தால் சுளையாக வரும். அதில் எப்பொழுதுமே சராசரியாக 10 முதல் 12 சுளை இருக்கும். 6, 5, 11 அப்படி 11 சுளை இருக்கும். ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, கொடை ஆரஞ்சு, ஊட்டி ஆரஞ்சு, குன்னூர் ஆரஞ்சு அவையெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். சாத்துக்குடி என்றால் பெரிதாக பச்சையாக இருக்கும். எலுமிச்சை புளிப்பு மிகுந்தது, அதில் இனிப்பே இருக்காது. கொழுமிச்சை, நாரத்தை இன்னொன்று மிக பெரிதாக இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். பப்ளி மாஸ் பெரியது, சாத்துக்குடியை விட 4 மடங்கு பெரியதாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இந்த புளிப்பு சுவையுள்ள அந்த சிட்ரஸ் வகை மிக மிக சிறந்த பழம். விமான பயணங்களில் எல்லோருக்கும் ஆரஞ்சு சாறு தருகிறார்கள். ஏனென்றால் அந்த பயணி
விமான பயணத்தில் போய் இறங்கும் வரை அவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். வேறு பழச்சாறுகளை தருவதில்லை, ஆரஞ்சு பழச்சாறு தான் எல்லோருக்கும் கிடைக்கும். அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். முன்பெல்லாம் நோயாளிகளை பார்க்க போகும்பொழுது பழங்களைத்தான் வாங்கி கொண்டு போவார்கள். அதில் முக்கியமான இடம் பிடிப்பது ஆரஞ்சு பழம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாத்துக்குடி பழம் இப்பொழுது வருடம் முழுவதும் கிடைக்கிறது. முன்பெல்லாம் அப்படி கிடைக்காது. ஒரு 50 வருடங்களுக்கு முன் பருவ காலத்தில் மட்டுமே கிடைக்கும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதங்கள் சாத்துக்குடி பழமானது தாராளமாக கிடைக்கும். விலை மலிவாக இருக்கும். நல்ல பழங்களாக வரும். ஆரஞ்சு பழமும் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி சீசன் வந்து கிடைக்கிறது. அந்த சுளை, அதில் உள்ள மணிகள், அதில் உள்ள சாறு. சாத்துக்குடியை பாருங்கள், ஆரஞ்சு பாருங்கள். இறைவன் எப்படி அதை பேக்கிங் பண்ணி இருக்கிறார். அதை மணிகளை வைத்து அந்த மணிக்கு மேலே ஒரு தோல், மெல்லிய தோல், அதில் உள்ள சாறு, அந்த மணிகள் எல்லாம் சேர்ந்தால் ஒரு சுளை. அந்த சுளைக்கு பேரே ஆரஞ்சு வடிவம், ஆரஞ்சு மிட்டாய் என்று சொல்வார்கள். அந்த வடிவம் ஒரு பிறை போன்ற வடிவம். அப்படி சுளைகளை வைத்து ஒரு அழகான தோலை போர்த்தி, அந்த தோலிலே ஒரு எண்ணெய் பசை இருக்கு. அந்த எண்ணெய் பசை பூச்சிகளுக்கு ஆகாது. அந்த ஆரஞ்சு தோலுடைய எண்ணெய் பசை கண்ணில் பிடிக்கினால் கண் எரியும். விளக்கில் காட்டினால் அதில் மத்தாப்பு போல ஒளி வரும். கடவுள் அப்படியெல்லாம் பாதுகாப்பு செய்திருக்கிறார் இந்த ஆரஞ்சு பழத்துக்கு. ஸோ எல்லா நோயாளியும் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட வேண்டும். சளி பிடித்தவர்கள், ஆஸ்துமா உள்ளவர்கள், மூக்கடைப்பு பிரச்சனை உள்ளவர்கள் இந்த ஆரஞ்சு பழத்தைகளை சாப்பிடும் பொழுது, எலுமிச்சை பழத்தை சாப்பிட முடியாது, அது சாறாக பிழிந்து அதில் தேன் கலந்து சர்க்கரை கலந்து சாப்பிட்டு விடலாம். இப்படி செய்யும் பொழுது மிகுந்த ஒரு சக்தி கிடைக்கும். இரத்தம் சுத்தமாகும். சளியெல்லாம் கரைந்து வெளியே ஓடி வரும். வேண்டாத கொழுப்பு கரையும். வைட்டமின் சக்தி என்றால் சி வைட்டமின் அதிகம். சி வைட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி தருகிறது என்பது எல்லா மருத்துவருக்கும் தெரியும், மக்களுக்கும் பலருக்கு தெரியும். வெறுமனே செய்தியை தெரிந்து வைத்துக்கொண்டு என்ன செய்வது? பயன்படுத்த வேண்டும் அல்லவா? இன்னும் ஒன்று, ஆரஞ்சு பழத்தை பயணங்களில் கொண்டு போகலாம், கெட்டு போகாது. பயணங்களில் சாப்பிடலாம். சுலபமான பழம். ஆகவே ஆரஞ்சு எங்கு கிடைத்தாலும் நன்றாக வாங்கி கொண்டு அப்பொழுதே சாப்பிடுங்கள். பயணங்களில் சாப்பிடுங்கள், வீட்டில் சாப்பிடுங்கள். மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தாராளமாக கொடுங்கள். வயிற்றிலே குழந்தையை வைத்திருக்கக்கூடிய பெண்கள் நன்றாக ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். இந்த ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பழங்களை சாப்பிடும் பொழுது கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி வருவது கூட நிற்கும். வாந்தி வந்தாலும் இது சத்துக்களை கொடுத்து சமாளிக்கும். சில பேருக்கு கர்ப்பம் சரித்த உடனே 2 மாதம், 1.5 மாதம், 3 மாதம், 4 மாதம் என்று வாந்தி வந்து கொண்டே இருக்கும். எதை சாப்பிட்டாலும் வாந்தி. அப்படிப்பட்டவர்கள் எலுமிச்சை சாறு பிழிந்து குடிக்க வேண்டும். ஆரஞ்சு பழம் சாப்பிட வேண்டும். சாத்துக்குடி சாப்பிட வேண்டும். எல்லா நோயாளிகளும் சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிடலாம் அல்ல, சாப்பிட வேண்டும். இந்த ஆரஞ்சு பழத்தின் புளிப்பிலே இன்சுலின் உற்பத்தி ஆகும். இன்சுலினுக்கு தேவையான மூலப்பொருள் இருக்கிறது. ஆரஞ்சு சாப்பிட்டதால், திராட்சை சாப்பிட்டதால் சர்க்கரை அதிகமாகி சர்க்கரை நோயாளி மயக்கம் போட்டு விட்டான் என்று எங்குமே ஒரு புள்ளி விவர கணக்கு ரெக்கார்டு இல்லை. எல்லோரும் யூகத்திலேயே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஆஸ்மா உள்ளவர்கள் ஆரஞ்சு சாப்பிட்டால் இதமாக இருக்கும். அல்சர்காரர்கள் சாப்பிடலாமா? ஏற்கனவே அமிலம் இருக்கிறது. பழங்களில் இருப்பது அமிலம் அல்ல, என்சைம். நீங்கள் புளிப்பான ஆரஞ்சு சாப்பிட்டால் கூட வயிற்றுக்குள்ளே போய் அது அமிலமாக மாறாது, ஆல்கலைனாக மாறிவிடும்.
ஒரு சின்ன ஆராய்ச்சி செய்து பாருங்கள். ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் பிழிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வேறு எதுவும் கலக்க வேண்டாம். இன்னும் ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சம் சாத்துக்குடி ஜூஸ் பிழிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு டம்ளரில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து கொஞ்சம் தண்ணீர் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 2 மணி நேரம் கழித்து சுவைத்து பாருங்கள். எலுமிச்சை பழத்தின் சுவை அதே புளிப்பாக இருக்கும். சாத்துக்குடி பழத்தினுடைய சாறு கசப்பாக மாறிவிடும். ஆரஞ்சு பழத்தின் சாறும் லேசாக கசப்பாக மாறிவிடும். ஆகவே அதில் புளிப்பு என்றால் புளிப்புத்தன்மை அல்லவா அதிகமாக வேண்டும். ஏன் அது கசப்பாக மாறுகிறது? அதுதான் அதில் உள்ளது ஆல்கலைன் என்று சொல்வது. நீங்கள் சுளைகள் சாப்பிடும்போது அந்த சுளைகளுக்கு மேலுள்ள அந்த லேசான தோல் மென்மையாக இருந்தால் அதையும் சேர்த்து சாப்பிடலாம். அந்த தோல் கெட்டியாக இருக்கிறது என்றால் அது உரித்து சாப்பிடலாம். இதெல்லாம் உங்களுடைய வசதியை பொறுத்து. அதே சமயத்தில் ஒரு டம்ளரில் கொஞ்சம் தயிர் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டம்ளரில் இட்லி மாவு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டம்ளரில் சாம்பார் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்றையும் 10 மணி நேரம் கழித்து பார்த்தால் எப்படி இருக்கும்? புளிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் ஆரஞ்சு பழச்சாற்றிலோ சாத்துக்குடியிலோ எலுமிச்சையிலோ நீங்கள் 10 மணி நேரம் கழித்து பார்த்தாலும் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்காது, கசப்புத்தன்மை தான் அதிகமாக இருக்கும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இட்லி மாவு, தயிர், சாம்பார் போன்றவை வாய்க்கு புளிப்பாக தெரியவில்லை. ஆனால் உண்மையில் அவை புளிப்புத்தன்மையை உள்ளே வைத்து அமிலத்தை அதிகப்படுத்துகின்றன. இதை புரிந்து கொள்ளுங்கள். சாத்துக்குடி, ஆரஞ்சு போன்றவை அமிலம் மாதிரி தெரியும், உண்மையான அமிலங்கள் அல்ல. ஆகவே அல்சர் நோயாளிகள் தைரியமாக சாப்பிடலாம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பயம் இருந்தால் ஆரஞ்சு சாறு, சாத்துக்குடி சாறு இவைகளில் கொஞ்சம் தண்ணீர் கலந்துவிட்டு தேன் அதிகம் கலந்து கொள்ளுங்கள். இந்த தேனுடைய இனிப்பானது துவர்ப்பு பொதுவாக கலந்திருக்கும். எல்லா பூக்களிலும் துவர்ப்பு சுவை இருக்கும். மகரந்தம் துவர்ப்பு சுவை. ரோஜாப்பூ, ஆவாரம்பூ, தாமரைப்பூ, செம்பருத்திப்பூ எல்லாமே துவர்ப்பு சுவை உடையவை. வாழைப்பூ துவர்ப்பு. இப்போ பூக்களிலிருந்து தானே தேன் எடுக்கிறது, தேன் பூச்சிகள். ஆகவே தேனில் இனிப்பு இருந்தாலும் அதில் கொஞ்சம் துவர்ப்பு சுவை உள்ளடங்கியிருக்கும், கசப்பு சுவையும் கொஞ்சம் உள்ளடங்கியிருக்கும். ஆகவே அந்த தேனை நீங்கள் ஆரஞ்சு ஜூஸில் கலந்து கொண்டால் அதனுடைய புளிப்புத்தன்மை குறைந்து அது ஒரு நல்ல சாராக மாறும். எல்லா நோயாளிகளும் சாப்பிட வேண்டும், சாப்பிடலாம். நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் முதலில் திராட்சை தருகிறோம் என்று சொன்னேன். அடுத்ததாக ஆரஞ்சு பழம் தருகிறோம். எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட கொடுத்ததால்தான் இயற்கை மருத்துவத்தில் பெரிய பெரிய நோயாளிகள் குணமாகி சர்க்கரை நோய், புற்றுநோய், அல்சர், மூலவியாதி, தோல்வியாதி எல்லாம் குணமாகிறது. தோல்வியாதியை பற்றி ஒன்று சொல்ல வேண்டும். தோல்வியாதிக்கு ஆரஞ்சு பழங்கள் மிக மிக சிறந்தவை. எல்லா தோல் நோயாளிகளும் தைரியமாக ஆரஞ்சு பழம் நிறைய சாப்பிடலாம். இப்படி 4 நாள் சாப்பிட்ட பின்பு பாருங்கள், ஒரு தோல்வியாதி குறைந்திருக்கும். அதே போல் உடம்பில் சீல் பிடித்தல், ஆறாத புண்கள். சக்கரை நோயாளிகளுக்கு காலில் புண் வந்தால் ஆறாது, காலை வெட்டி எடுக்க வேண்டும், அழுகி போய்விட்டது, நாற்றம் அடிக்கிறது, சீல் வருகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் ஆரஞ்சு பழத்தை ஒரு முக்கிய உணவாக தினமும் சாப்பிட்டால் எல்லா நோய்களும் குணமாகும். இருதய நோயாளிகள் பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். பைபாஸ் சர்ஜரி பண்ண வேண்டும் என்றால் சொன்ன உடனே போய் யாரும் செய்ய மாட்டார்கள். எப்படியும் 5 நாள் 10 நாள் என்று தள்ளி போடுவார்கள். அந்த 10 நாட்களுக்கும் ஆரஞ்சை நிரம்ப சாப்பிட்டு பாருங்கள், அந்த அடைப்பு நீங்கிவிடும். ஆகவே கேட்ராக்ட், கண்ணிலே கேட்ராக்டுக்கு அறுவை சிகிச்சைக்கு ஒரு தேதியை குறித்து விடுவார்கள். நிறைய ஆரஞ்சு பழம் சாப்பிடுங்கள். எல்லோரும் ஆரஞ்சு பழத்தை விரும்பி சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால்தான் உங்கள் நோய் குணமாகும், சக்தி வரும், நோய் எதிர்ப்பு சக்தி வரும், கொழுப்பு கரையும், கிட்னி ஸ்டோன் பித்தப்பை கல்லு கரையும், சிறுநீரக கல்லு கரையும். புளிப்பு சுவையுள்ள பழம் இது, ஆனால் உள்ளே போய் வேறு விதமாக மாறிவிடுகிறது. இந்த மாதிரி பழச்சாறுகள் இரத்தத்தில் கலக்கும் போது தான் அது ஏற்கனவே உண்டாகி இருக்கிற கற்களை கரைக்கும். ஆகவே
எந்த நோயாக இருந்தாலும், மூலவியாதி, குடலில் கேன்சர், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆரஞ்சு பழங்களை ஏதோ ஒரு ஆரஞ்சு வகை வாங்கி தாராளமாக ஏராளமாக சாப்பிடுங்கள். சாப்பிட்டால் அனைத்து நோய்களும் போகும். இதுதான் இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவத்தில் உணவை தவிர வேறு மருந்து இல்லை. உணவுகளே தான் மருந்து. அதில் உயர்ந்த உணவு பழங்கள். அதில் மிகச் சிறந்தது ஆரஞ்சு பழம். இதுவும் பொதுவாக ஆண்டு முழுவதும் கிடைக்கிறது. உலகமெங்கும் ஆண்டு முழுவதும் பல வகை பழங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே இந்த விஞ்ஞான காலத்தில் பொதுவாக எல்லா பழங்களும் வருடந்தோறும் கிடைக்கின்றன. அது ஒரு முன்னேற்றம் என்று நாம் சொல்லலாம். ஆரஞ்சு சாப்பிடுங்கள், அச்சமின்றி நோயின்றி வாழுங்கள் என்று சொல்லி வாழ்க வளமுடன் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இனி நமது பழக்க வழக்கங்களை பற்றிய திரு சரவணகுமார் அவர்களின் உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. உறவுகளே, அமெரிக்காவில் 1900ஆம் ஆண்டுகளின் முற்பகுதிகளில் அந்த நூற்றாண்டின் தலைசிறந்த விளம்பரதாரரான மிஸ்டர் ஹாப்கின்ஸை ஒரு டூத்பேஸ்ட் அதாவது பற்பசை தயாரிப்போடு வந்து அவரது பழைய நண்பர் ஒருவர் சந்தித்தார். அந்த பற்பசையை விற்பனை செய்வதற்காக ஹாப்கின்ஸை அவர் அணுகியிருந்தார். முதலில் ஹாப்கின்ஸ் அதை மறுத்துவிட்டார். ஏனெனில் அமெரிக்க மக்களுக்கு பல் துலக்கும் பழக்கமே அப்பொழுது இல்லை. ஒரு சிலர் மட்டும் பல்பொடிகளை உபயோகித்து வந்தனர். மேலும் அங்கு விற்பனை செய்யப்பட்ட பல்பொடி கம்பெனிகள் பெரும்பாலும் நஷ்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருந்தது. இந்த சூழலில் இதை கையில் எடுப்பது புத்திசாலித்தனமான செயல் அல்ல என்று ஹாப்கின்ஸ் யோசித்தார். ஆனால் அவரது நண்பர் விடாப்பிடியாக நின்று ஹாப்கின்ஸை ஒப்புக்கொள்ள வைத்ததோடு அவரை பங்குதாரராகவும் இணைத்து கொண்டார். விளம்பர யுக்தியில் ஹாப்கின்ஸின் சிக்னேச்சர் மூவ் என்று சொல்ல வேண்டுமானால் அவர் விற்பனை செய்ய நினைக்கும் பொருள் மக்களின் தினசரி உபயோகிக்கும் பொருளாக ஆகும்படி செய்வதுதான். உதாரணத்துக்கு ஒரு ஓட்ஸ் கம்பெனி விளம்பரத்தை அவர் எப்படி செய்தாரெனில், இது 24 மணி நேரம் ஆற்றலை உங்களுக்கு வழங்கும், ஆனால் தினமும் காலையில் ஒரு கோப்பை ஓட்ஸை நீங்கள் அருந்தியிருக்க வேண்டும் என்பதுதான் அந்த விளம்பரம். பிறகு அது தினசரி உபயோகிக்கும் பொருளாக அங்கு மாறிப்போனது. இப்படியாக ஹாப்கின்ஸ் தான் விற்கப்போகும் டூத்பேஸ்டின் தினசரி பயன்பாட்டை நியாயப்படுத்த அவருக்கு ஒரு தூண்டுதல் தேவைப்பட்டது. அதனால் பல் தொடர்பான புத்தகங்களின் குவியல்களுடன் அவர் அமர்ந்தார். அப்போது ஒரு புத்தகத்தின் நடுவில் பற்களில் உள்ள மியூசின் பிளாக்குகளை பற்றிய குறிப்பை கண்டார். அதாவது பற்களில் இயல்பாக உண்டாகும் ஒரு படலம்தான் மியூசிக் பிளாக் என்பது. அது அவருக்கு ஒரு கவர்ச்சிகரமான யோசனையை அளித்தது. பல்லின் மீதான படலம் எப்போதும் மக்களின் பற்களை மூடியிருப்பதை கண்டார். அது யாரையும் தொந்தரவு செய்வதாக தெரியவில்லை. மேலும் படலம் என்பது இயற்கையாக நிகழ்கிறது. இது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அல்லது எவ்வளவு அடிக்கடி பல் துலக்கினாலும் பற்களில் அடிக்கடி உருவாகிறது. மக்கள் அதில் அதிக கவனம் செலுத்தியதில்லை. மேலும் அவர்கள் ஏன் அவ்வாறு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான சிறிய காரணம் கூட அங்கு இல்லை. ஆப்பிளை சாப்பிடுவதன் மூலமோ உங்கள் விரலை கொண்டு துலக்குவதன் மூலமோ அல்லது உங்கள் வாயை சுற்றி ஆயில் போன்ற திரவத்தை தீவிரமாக காக்லிங் செய்வதன் மூலமாகவோ நீங்கள் படலத்திலிருந்து விடுபடலாம். படலத்தை அகற்றுவதற்கு பற்பசை ஒன்றும் பெரிதாக உதவி செய்துவிடவில்லை. உண்மையில் அந்த காலத்தின் முன்னணி பல் ஆராய்ச்சியாளர்களில் ஒருவர் அனைத்து பற்பசைகளும் பயனற்றவை என்று வேறு சொல்லி வைத்திருந்தார். அப்படியான சூழலில் ஒரு விளம்பரம் செய்தார் ஹாப்கின்ஸ். உங்கள் நாக்கை உங்கள் பற்கள் முழுவதும் இயக்கவும், அப்பொழுது நீங்கள் ஒரு படலத்தை உணர்வீர்கள். அதுவே உங்கள் பற்களின் அழகை கெடுக்கிறது. எங்களது பற்பசையை தினமும் நீங்கள் உபயோகித்தால் உங்கள் பற்கள் அழகாக மாறும் என்று விளம்பரம் செய்தார். யார்தான் தங்களது பற்கள் அழகாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள்? முதல் விளம்பர பிரச்சாரத்துக்கு 3 வாரங்களுக்கு பிறகு பற்பசைக்கான தேவை அமெரிக்கா முழுவதும் வெடித்தது. நிறுவனத்தால் தொடர முடியாத அளவுக்கு ஆர்டர்கள் வந்தன. 3 ஆண்டுகளில் தயாரிப்பு சர்வதேசத்திற்கு சென்றது. ஒரு சில வருடங்களுக்குள் உலகெங்கிலும் உள்ள சிறந்த விற்பனையாளர்களில் இவர்களது டூத்பேஸ்ட் கம்பெனியும் ஒன்றாக இருந்தது. அது மட்டுமன்றி அவர்களது டூத்பேஸ்டில் மின்ட் ஃப்ளேவர், அதாவது புதினா மற்றும் மிளகுக்கீரை மற்றும் சிட்ரிக் போன்ற ரசாயனங்கள் கலந்திருந்தது. அவை உபயோகிக்கும் போது ஒரு குளிர்ச்சியான உணர்வை மக்களுக்கு தந்தது. இந்த உணர்வு உண்டாகியதும் மக்களுக்கு பல் தூய்மையாகிவிட்ட ஒரு உணர்வோடு அதை இணைத்து கொண்டனர், அதாவது தொடர்புபடுத்தி கொண்டனர். பல்லின் படலத்தை உணரும்போது பல்லை உடனே துலக்கிவிட வேண்டும் என்ற உணர்வை, அதாவது அறிகுறியை நாம் கியூ என்று சொல்கிறோமோ அந்த அறிகுறியை உண்டாக்குகிறது. பிறகு பல்லை துலக்கி ரொட்டீனை செய்கின்றனர். பிறகு பல் துலக்கிய திருப்தியுடன் தனது ரிவார்டை பெறுகின்றனர். மேலும் அழகோடு விளம்பரத்தை ஒப்பிடுவதால் தான் தினசரி இதை கொண்டு பல் துலக்கினால் அழகானவர்களாக ஆகிவிடுவோம் என்கிற நினைப்பால், ஏக்கத்தால் தொடர்ந்து தினமும் ஒரு சடங்கை போல, ஒரு சடங்காக, ருட்டீனாக இதை செய்கின்றனர் மக்கள். இவர்களின் வாடிக்கையாளர்கள் பல் துலக்க மறந்தால் அவர்களின் குளிர்ச்சியான அந்த சென்சேஷன் உணர்வை தவறு விடுவதாக சொல்கிறார்கள். அவர்கள் இந்த உணர்வை விரும்பினர். இது மற்ற பற்பசைகளை விட இவர்களின் வளர்ச்சியை அசாதாரணமாக ஆக்கியது.
அந்த கம்பெனி வேறு யாருமில்லை, நம்ம பெப்சோடன்ட் கம்பெனி தான் உறவுகளே. முதலில் பற்களில் படலம் இருப்பதை உணர வைப்பது தான் கியூ. பிறகு தினசரி பல் துலக்குவது ரொட்டீன். கடைசியில் பல் துலக்கிய திருப்தி தான் ரிவார்டு. உறவுகளே, நாம் இப்படியான ஹேபிட் லூப் விளம்பரங்களில் பலவற்றில் மயங்கி சிக்கிக்கொண்டுள்ளோம். நாம் தினசரி உபயோகிக்கும் சோப், ஷாம்பு, பவுடர் அது போன்ற பொருட்கள் எல்லாமே இப்படியான ஒரு மாயையான ஹேபிட் லூப் விளம்பரம் தான். அன்பின் உறவுகளே, பல் தூய்மை அடைய வெறுமனே உப்பில் துலக்கினாலே போதுமானது, அல்லது ஆயில் புல்லிங் செய்தோ, அல்லது ஆலமர விழுதுகளை கொண்டோ, வேலமரம் அல்லது வேம்பு கொண்டோ பல் துலக்கினாலே போதுமானது. அதே போல் பல்லை துலக்குங்கள், மாறாக பல் தேய்க்காதீர்கள். நம் முன்னோர்கள் பல் துலக்குங்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் உறவுகளே. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. உங்களது தினசரி உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் திரும்பலாம். நன்றி, நன்றி, நன்றி.